என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சோதனை வேதனை அன்று. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. சோதனை வேதனை அன்று. சோதனைகளில் அகப்படும்போது சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு 1, 2 மற்றும் 3 வசனங்கள். சோதனை வரும்போது மனதில் வேதனைதான் உருவாகும். ஆனால் யாக்கோபு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஏனெனில் சோதனை என்பது விசுவாசத்தின் பரீட்சையாம். நம்முடைய விசுவாசத்தின் உறுதியை சோதித்து பார்க்கும் பரீட்சையை நாம் மனப்பூர்வமாய் எதிர்கொண்டு தேவ ஒத்தாசையோடு வெற்றி பெறுவோமானால் நிச்சயமாய் அது சந்தோஷம்தான். மேலும் சோதனையை சகித்து கொள்ளும்போது அது நமக்குள் பொறுமையை உருவாக்கும் என்று யாக்கோபு கூறுகிறார். பொறுமை என்பது ஆவியின் கனி. அப்படி கனி நம்மில் உண்டானால் அதுவும் சந்தோஷமான காரியமே. சோதனையை சந்தோஷமாக எண்ணுவது ஆன்மீக முதிர்ச்சியின் அடையாளம். எந்த ஒரு விசுவாசியும் தனக்கு சோதனை வராது என்றோ, தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்கள் மட்டுமே நடக்கும் என்றோ எதிர்பார்ப்பது சரியன்று. சோதனைகள் வருவது இயற்கை. அதை மேற்கொள்ளும்போது நமக்கு ஆன்மீக ஆசீர்வாதம் கிட்டும் என்பதும் உண்மை. எனவே சோதனையை கண்டு சோர்வடைய தேவையில்லை. சோதனை விசுவாசியை பக்குவப்படுத்தும். சோதனை வரும்போது விசுவாசி ஆண்டவரை அதிகமாய் அண்டிக்கொள்வான். ஆண்டவரை சார்ந்து வாழவும் கற்றுக்கொள்வான். அதனால் நாம் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் மாறுவோம். ஆகையால் சோதனை என்பது மறைமுகமாக வரும் ஆசீர்வாதமாகிறது. மேலும் சோதனையிலிருந்து மீண்டவரின் அனுபவம் மற்றவர்களுக்கு நல்ல போதனையாகவும் அமையும். தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற முடியாது. சோதனை இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி பெற முடியாது. தேர்வு இல்லாமல் தேர்ச்சி பெற முடியாது. சோதனை இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி பெற முடியாது. தீர்மானம்: சோதனை வரும்போது தேவனை அண்டிக்கொள்வேன்.